தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு கட்டிங் போட்டு காமிக்க போறேன். அதோட மெஷர்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 37 இன்ச்சு. அந்த 37 இன்ச்சு மெஷர்மெண்ட் எப்படி பாக்குறது அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான். ஒரு 80 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. லைனிங் கிளாத் வந்து 80 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு 1 மீட்டர் இருந்துச்சுன்னா தான் நம்ம எந்த ஒரு ஜாயிண்ட் போடாம வேற கிளாத் இதுல சேர்க்காம கரெக்டா இதுலயே பினிஷிங் பண்ணி முடிக்க முடியும். இது 80 பாயிண்ட்டுனால ஸ்ட்ரெயிட் கட்டிங்னால ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா வெட்டலாங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா இது புதுசா பழகுறவங்களுக்கு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால அளவு ப்ளவுஸ் வச்சு ஃபர்ஸ்ட் கட் பண்ணி தச்சு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நீங்க எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற பத்தி நான் சொல்றேன். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். இப்போ இது வந்து லைனிங் கிளாத் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. 37 இன்ச்சு வருது. பாடி சுற்றல் 37 இன்ச்சு வருது. நம்ம 1 மீட்டர் எடுத்தோம்னா தான் நம்ம எதுவுமே ஜாயிண்ட் இல்லாமல் தைக்க முடியும். இப்போ இது வந்து கம்மியாக தான் இருக்குது. அதாவது 80 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 80 பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது அதில் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும்னா எப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இது ஸ்ட்ரெயிட் கட்டிங்கிறனால அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நம்ம ஃபுல் வாயிலில் தைச்சோம்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். இது வந்து லைனிங் கிளாத்துங்கனால நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் நல்லா வந்து அயன் பண்ணிக்கோங்க. லைனிங் ப்ளவுஸே அளவு கொடுத்தாங்கன்னா அதில் உள்ள மெஷர்மெண்ட் அப்படியே எடுத்துக்கோங்க. சாதாரண ஃபுல் வாயில் ப்ளவுஸை கொடுத்து லைனிங் ப்ளவுஸ் தைக்க சொன்னாங்கன்னா அப்படியே 1 இன்ச்சு நம்ம லூஸ் வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ப்ளவுஸ் இந்த இடுப்பு ஜாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஆம்கோல் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டர் நல்லா கரெக்டாக இல்லைன்னா அயன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம கீழே மடிக்கிறதுக்கு எப்பயும் 1.5-2 இன்ச்சு கிளாத் விடும் இல்லையா, இதில் அப்படி விட முடியாது. ஏன்னா கிளாத் கம்மியாக இருக்கு இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். இல்லை பீஸ் கொடுத்து கூட அடித்து திருப்பிக்கலாம். இல்லை அந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதாவது சாரீ ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அடித்து அப்படியே திருப்பினாலும் திருப்பிக்கலாம். இல்லை ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்பினீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். கரெக்டாக இடுப்பு உயரம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக கீழேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நல்லா எடுத்துக்கோங்க. ஷோல்டரும் நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோலில் இருந்து 1/4 இன்ச்சு மேலே, அதாவது தையல் நம்ம எவ்வளோ பிடிப்போம் தெரியும் இல்லையா, அந்த ஆம்கோல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே. இது ஒரு மார்க். இது வந்து ரெடி அளவு. அது போக நம்ம ஒரு 1.5-2 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவைப்படுறது விட்டுருவோம் இல்லையா, அது. அதே மாதிரி ஷோல்டர் வந்து இந்த ஷோல்டர் அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு கூட நம்ம ஷோல்டர் பிடிச்சி தைப்போம் இல்லையா, அதுக்காக. அதே மாதிரி இந்த ரெடி அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு 2 பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் இங்கிட்டு நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்கு இறக்கம் எவ்வளோன்னு பார்த்து அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இதை மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு அந்த ஆம்கோல் வரைஞ்சி நெக் வரைஞ்சாலும் பரவாயில்ல. இல்லை என்னால் அப்படியே வரைய முடியும்னா அப்படியே வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு இப்படி போட வரலன்னா நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு அதில் அந்த ரவுண்டு வரைவீங்களா, அது மாதிரி கூட வரைஞ்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேக் கட் பண்ணியிருக்கேன். இது எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் நான் விட்டுருக்கேன், அதனால் அந்த மார்க்லேயே சேர்த்து கட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கிறோம். ஸ்லீவுக்கும் அது மாதிரி தான் நம்ம அதிகமாக கிளாத் அந்த லைனிங் கிளாத் விட முடியாது. ஏன்னா அளவு கம்மியாக இருக்கு இல்லையா, மெட்டீரியல் கம்மியாக இருக்குது. ஸ்லீவ் லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம்ல, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. இந்த ஆம்கோல் அளவு அது மாதிரி அந்த ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது கனெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே அந்த தையலுக்கு சேர்த்து இது பண்ணிக்கோங்க.
சென்டர் கட் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் குடஞ்சி எடுக்கிறது ஒரு 3/4 இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த எஸ் மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இருக்குல்ல, இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதுமானது. இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். இதில் கிராஸ் எடுக்கன்னா கூட எடுத்துடலாம். ஸ்ட்ரெயிட்டுன்னும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பேக் எடுத்துருக்கோம் இல்லையா, பேக் இப்படி எடுத்துருக்கோம்னா அதை அப்படியே ஆப்போசிட்டில் போட்டு அப்படியே மாற்றி இப்படி போட்டுக்கோங்க. இதாக இருக்கு இல்லையா, இப்படி பேக் இருக்குன்னா அதை அப்படியே இந்த சைடு போட்டுக்கோங்க. கிராஸ்னால் நம்ம இந்த பக்கம் போடுவோம், இதை ஸ்ட்ரெயிட்டுங்கனால அப்படியே தலைக்கில் இந்த பக்கம் மாற்றி போட்டுட்டிங்கன்னா சப்போஸ் எதுவும் டிசைன் வந்துச்சுன்னா ஒரே பக்கம் வரும்போது இப்படி மாற்றி போடும்போது இந்த டிசைன் நல்லா ஒன்று போல் தெரியும். ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு கீழேயும் தெரியாது. கட்டிங்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த நெக் வந்து கொஞ்சம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆம்கோல் ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. சைடு எடுத்துக்கோங்க. இந்த நெக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஷோல்டர் பிடிக்கிறது விட்டுட்டு இதாக இருக்கு இல்லையா, நல்லா அந்த ஷேப் கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அவ்வளோதான். அதே மாதிரி ஊக்கு பட்டி இருக்கு இல்லையா, இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டாட் பிடிக்கிறது ஒரு 1/4 இன்ச்சு, கீழே பட்டி தப்போம்ல அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, அதை சேர்த்துட்டு மேலே நெக்கு தைக்கிறோம் அது 1/4 இன்ச்சு, மொத்தம் அந்த 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த கீழே அந்த பெல்ட் இருக்கு இல்லையா, பெல்ட்லேருந்து 3/4 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த டாட்டும் இந்த இதெல்லாம் பிடிச்சி தைக்கும்போது கரெக்டாக இந்த அளவு கரெக்டாக வந்து நிற்கும். இப்போ கிராஸோட லென்த் வந்து கரெக்டாக ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நீ நல்லா இழுத்துக்கோங்க. ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு கிளாத்தை விட்டுட்டு இழுத்து பிடிச்சி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. பண்ணி கீழே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து நீங்கள் அந்த கிராஸ் எடுத்துக்கலாம். இந்த கிராஸ்ன்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், இந்த 2 இன்ச்சு சொல்லுவேன் இல்லையா, அந்த 2 இன்ச் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். அந்த 2 இன்ச்சு கிராஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் 3 எடுத்தாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம கிராஸ் பெல்ட்டு அதை தைச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டிக்கலாம். அது அளவுக்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் 3 வெட்டியாச்சு. இதுதான் ப்ளவுஸ் மெட்டீரியல் சேலையிலேருந்து எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிசைன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்லீவ் வந்து இப்படி டபுளாக போட்டு இதில் ஸ்லீவ் எடுத்துடலாம். இங்கிட்ட வந்து பேக்கு ஃப்ரண்ட் அப்படி எடுத்துடலாம். இப்போ வந்து இதில் டிசைன் போட்டிருக்கு. அந்த டிசைன் எப்படி போட்டிருக்குன்னா பெரும்பாலும் இந்த ஒன் சைடாக போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த பூ வந்து ஒரு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஒரு ஸ்லீவும் இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் எடுத்தோம்னா அந்த பூ வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஒரு பக்கம் தலைகீழாக இருக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி எடுத்துடக்கூடாது. இந்த ஸ்லீவ் வந்து நம்ம ஒரே பக்கம் தான் எடுக்கணும். அப்போ தான் இந்த பூ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் கையில் பார்க்கறதுக்கு. இது 2ஆக போட்டுக்கோங்க. சப்போஸ் நமக்கு ஸ்லீவில் வந்து ஜாயிண்ட் வர்ற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா லென்த் அவ்வளோ இல்லைன்னா நமக்கு ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஜாயிண்ட் வருதுங்கிறதுக்காண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இது தலைகீழ இருக்கும். இதாக இருக்கு இல்லையா, கண்டிப்பாக கொஞ்சம் குறையத்தான் செய்யுது. அது வந்து ஜாயிண்ட் ஒரே பக்கமே போட்டுக்கோங்க. அந்த பேக் சைடு வர மாதிரி ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கோங்க.
இப்போ வந்து ஸ்லீவ் வந்து பூ ஒரே பக்கம் மேல் பார்த்த மணிக்கு தான் இருக்கும். ஸ்லீவ் எடுத்தாச்சு. அதே மாதிரி பேக் எடுக்கும்போது இந்த சைடு எடுத்துடாதீங்க, பூ தலைகீழ இருக்கும். நம்ம இந்த ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே பக்கமே இந்த பேக் எடுத்துடணும். சப்போஸ் இடுப்புக்கு பார்டர் வேணுன்னா இதை கட் பண்ணி நீங்கள் அதில் பதிச்சுக்கலாம். அந்த பார்டர் வேணுமேனு கனெக்ட் பண்ணி அந்த பக்கம் எடுத்துடாதீங்க. பேக்கு ஸ்லீவ் எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த பூவும் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி ஃப்ரண்ட்டை கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ரைட். இது வந்து நம்ம இந்த பெல்ட் பீஸ்க்கு வச்சுக்கலாம். ஸ்லீவுக்கு நமக்கு கொஞ்சம் கிளாத்து தேவைப்படுது இல்லையா, அதை வந்து நம்ம இதில் கொஞ்சம் இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். இது அந்த ஸ்லீவுக்கு நமக்கு பத்தாமல் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து இதை அப்படி ஜாயிண்ட் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த பார்டரும் மேட்சாக இருக்கும். சைடில் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை போட்டுக்கலாம். இது வந்து கிராஸ் பெல்ட்டுக்கு இருக்கு இல்லையா, இந்த பெல்ட்டுக்கு நம்ம ரஃப்பாக தான் எடுக்கிறோம். தைக்கும் போது அதை சைஸ் பண்ணிக்கலாம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, கிராஸ் பெல்ட்டு, மற்றபடி இதெல்லாம் உள்ள நம்ம இந்த எம்மிங் பண்ணுறதுக்கு தேவையான பீஸில் அதில் இருக்கும். வேணுன்னா தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பீஸெல்லாம் நம்ம கீழே போட்டுக்கலாம். சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஜாயிண்ட் வருது, தப்பாயிருச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தச்சு முடிச்சதுக்கப்புறம் அது கீழே போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட அளவு வந்து 37 இன்ச்சு. அந்த 37 இன்ச்சு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. நல்லா அயன் பண்ணிக்கிட்டு இந்த இடுப்பு ஜாயிண்ட் இருக்குல்லையே, அந்த ஜாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆம்கோல் ஜாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கிட்டு, ரொம்ப இந்த மாதிரி கழுத்து கொஞ்சம் லோவாக இருந்தால் நீங்கள் இப்படி இழுத்து வைப்பீங்க, அப்போது பெருசாகிடும். அப்படி பார்க்கக்கூடாது. இந்த இடுப்புக்கிட்ட இழுத்திங்கனாலே இந்த இடம் ஸ்ட்ரைட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த ஷோல்டர் இது கனெக்ட் பண்ணிக்கோங்க. இருக்கு இல்லையா, இப்படி வச்சுட்டு இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் அளந்து பாருங்கள். 20 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக 20 இருக்கா? அதே மாதிரியே ஃப்ரண்ட்டில் பாருங்கள், 8.5 இருக்குது. ஒரு பக்கம் 8.5 இருந்தால் இன்னொரு பக்கமும் 8.5 தான் இருக்கும். ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ 8.5னா 8 8 16 ப்ளஸ் ஒரு 6 17. அப்போ 37 இன்ச்சு. இந்த பாடி சுற்றில் வந்து 37 இன்ச்சு. இதை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். மற்றபடி இடுப்பில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வயிறு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இடுப்பளவு ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெச்சராக இருந்தாங்கன்னா இடுப்பளவு கம்மியாக இருக்கும். அது நம்ம இதை அளந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங் சொல்லும்போது நமக்கு இந்த 80 பாயிண்ட்லேயே ஈஸியாக ஓரளவு ஜாயிண்ட் இல்லாமல் தச்சிட முடியும். இப்போ நான் போட்ட இந்த கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த புதுசாக பழகிறவங்க வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த கட்டிங் போட்டு பார்த்துட்டு அதே அளவு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சதை ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.